சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் கூட்டாளியான பொள்ளாச்சி முரளி என்பவர் தற்போது பள்ளிக்கரணை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து பல்வேறு கட்ட விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குற்றப்பத்திரிகை வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு விரைவில் வர இருக்கிறது. மேலும் ஞானசேகரன் மீது ஏற்கனவே திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. பள்ளிக்கரணையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் பள்ளிக்கரணை போலீசார் ஞானசேகரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த கொள்ளை வழக்கில் ஞானசேகரனுடைய கூட்டாளிக்கும் தொடர்பு இருப்பதை பள்ளிக்கரணை போலீசார் உறுதிப்படுத்தினார்கள். அவரை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக ஞானசேகரனுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய முரளி, பொள்ளாச்சியை சேர்ந்த முரளி என்பவரை பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த பொள்ளாச்சி முரளியிடமிருந்து 750 கிராம் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனும் திருட்டு நகைகள் வாங்கியதாக ஆலந்தூரை சேர்ந்த நகை வியாபாரி குணால் என்பவரை ஏற்கனவே பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த திருட்டு வழக்கில் பொள்ளாச்சியை சேர்ந்த முரளி என்பவரை பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.